ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்ட லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கான வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஃபீஷியலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அந்த போஸ்டிங் மட்டும் இல்லாமல் வேறு டைப்லையும் மல்டிபிள் போஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 10th 12th டிகிரி டிப்ளமோ இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே முக்கியம், ஆல் உமன் கேட்டகரிக்கும் ஃபீஸே கிடையாது, அவங்க ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 மே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ கைஸ், இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்கக்கூடிய லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ கைஸ், டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களே, டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியஸ் ஜோனில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதாச்சும் லைப்ரரி அசிஸ்டன்ட் போஸ்டிங் மட்டும் கிடையாது, ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கு, நர்ஸு அசிஸ்டன்ட் கேட்டகரி அண்ட் லேப் அசிஸ்டன்ட் கேட்டகரி, மெக்கானிக் கேட்டகரி, ஸ்டெனோ கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 20 மே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எல்லா டீட்டெயிலுமே இருக்குது, அதையுமே நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல் உமன் கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிஎஸ்பி எக்ஸ் ஹவுஸ்மேன் கேட்டகரிக்கும் ஃபீஸ் கிடையாது. அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீஸ் எல்லாமே வந்து நீங்கள் பே பண்ணி அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி அதில் என்னென்ன டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்களோ கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதோட என்னென்ன ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணி, ஃபீஸ் இருக்கிறவங்க வந்து அந்த ஃபீஸ் ப்ரூஃப்மே கரெக்டாக அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலமாக வந்து சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் டிராஃப்ட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து கரெக்டாக அந்த டீட்டெயிலாக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் சில ஜென்ரல் கண்டிஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அதையுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் அசிஸ்டன்ட் வார்டன் கேட்டகரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து குரூப் சி கேட்டகரியில் தான் வரும். 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் ஆர்ட்ஸு சயின்ஸு பிபிடெக் எதுவாக இருந்தாலுமே ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வார்டன் ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஸ்டெனோ கேட்டகரி, ஸ்டெனோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 27 வரைக்கும் இருக்கிறவங்க வந்து எலிஜிபிள். குரூப் சி பொசிஷன் தான். ஸோ இதுக்குமே வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அதுக்கு மேலே எவ்வளோ படிச்சிருந்தாலுமே ஓகே. ஸ்டெனோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் கேட்டகரி, இதுக்குமே 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். குரூப் சி பொசிஷனில் தான் வரும். ஸோ இதுக்கு டிகிரியில் வந்து நீங்கள் காமர்ஸ் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சுட்டு அதோட 2 இயர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா எலிஜிபிள். இல்லைனா வந்து மாஸ்டர் டிகிரியில் வந்து நீங்கள் காமர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கேட்டகரி, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். ஸோ இதுக்குமே வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அதுக்கு மேலே வந்து லைக் எந்த டிகிரியாக இருந்தாலுமே ஓகே, ஆர்ட்ஸு சயின்ஸு பிபிடெக், அதுக்கு மேலே நீங்கள் பிஜி படிச்சிருந்தாலும் ஓகே. ஸோ இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி டைப் ரைட்டிங்குமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண லைப்ரரி அசிஸ்டன்ட் கேட்டகரி, இதுவுமே வந்து குரூப் சி பட் லெவல் 2 பொசிஷனுக்கு வரும் ஓகேங்களா. இதுக்கு 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோவில் வந்து லைப்ரரி சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். இல்லை பர்டிகுலராக வந்து நீங்கள் டிகிரியில் வந்து லைப்ரரி சயின்ஸை வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் நர்ஸ் கேட்டகரி, இதுக்கு 27 வயசு வரைக்கும் எலிஜிபிள். அவங்க சொல்லியிருக்க மாதிரி நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிப்ளமோலையோ டிகிரிலேயோ நர்சிங் முடிச்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் மெக்கானிக் கேட்டகரி, இதுவுமே குரூப் சி கேட்டகரியில் தான் வரும். இதுக்குமே 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். ஸோ இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி 10th மஸ்ட்டாக வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் டிப்ளமோ வந்து படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரி, இதுக்கு 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். ஸோ இதுக்கு ஜஸ்ட் நீங்கள் 12th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். 12th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே ஓகே. டைப் ரைட்டிங் அவங்க சொல்லியிருக்க மாதிரி இங்கிலீஷில் வந்து 30 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அடிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் லேப் அசிஸ்டன்ட் கேட்டகரி, இதுக்குமே 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 10th இல்லை 10th மேலே வந்து நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. அண்ட் அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
லேப் டெக்னீஷியனுக்கான சர்டிஃபிகேட்டுமே வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது இல்லாமல் வேறு ஒரு சில போஸ்டிங்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையுமே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.